அடிச்சா விரட்டி ஓடிடுவாங்க, அதோட அவங்க வரமாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ரீல்ஸுக்காக அது இப்படி வந்துட்டாங்க. மாநில பிரச்சனைக்கோ இல்லை மாநில சுயாட்சி சார்ந்தோ என் கல்வி உரிமை சார்ந்தோ பிரச்சனை வரும்போது நாங்கள் நிப்போன்ற இடத்துல வந்து இங்கே நின்றுட்டு. நேபாளிலே எவ்வளோ சம்பவம் நடந்தது நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷனாக சொல்கிறாங்களே. இப்போ நம்ம ஊரில் அதை வந்து ஒரு அமைதி போராட்டமாக நடத்தும் போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷன். நம்ம வாழ்றது ஜனநாயக நாட்டிலையா இல்லை வேற சர்வாதிகார நாட்டிலையா அப்படின்ற கேள்விதான் மறுபடியும் வருது. போலீஸ் வந்து நிறையா மாணவர்கள் அடிக்கிறாங்க. இதெல்லாம் சில பேர் போலீஸானே கூட தெரியல. கையாள் கூலியாள் இப்படி அடியாட்கள் அவங்கெல்லாம் வந்து மாணவர்களை எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அரசியல்வாதி பார்ட்டிஸாக இருக்கட்டும் அவங்கள எதிர்க்கிறாங்க. நம்ம பசங்களை வந்து படின்னு சொல்றோமே, ஆனா அவன் எப்படி படிக்கிறான், என்ன படிக்கிறான், படின்னு சொல்றவங்க அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க, அப்ப இருந்த படிப்பு இப்ப இருக்கா, இப்ப இருக்கிற படிப்பு தான் எப்பவும் இருக்குமா, இல்ல இது மாறுமா, இது மாற்றம் தேவையான அவங்க தெரிஞ்சுக்கணும். இருக்கிறது இங்க மன்னராட்சியும் சர்வாதிகார ஆட்சியும்ன்றதுனால நம்ம அங்க கேள்வியை கேட்க முடியாது. ஏன்னா நீ கேள்வி கேட்டாலே நீ ஆன்டி நேஷனல், கேள்வி கேட்டாலே இந்த நாட்டுல நீ இல்லாத ஆளு. என்ன இருந்தாலும் இப்ப அவரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி பிரதிநிதி. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தவரை இப்படி வள்ளு கட்டாயமா குண்டு கட்டாக தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் என்ன? ஜெர்மன், யூகே எங்க எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் அந்த எக்ஸாம் கஷ்டப்படுறேன்னா அங்க அதுக்கு கஷ்டப்பட்டு நான் டாலர்ஸ் தான் சம்பாதிச்சிட்டு போயிருவேன். எதுக்கு நான் இந்த ஊர்ல படிக்கணும், இந்த ஊர்ல எழுது. இவ்வளவு மாணவர்கள் வந்துட்டு இந்த போராட்டம் நடத்துறாங்க. இந்த மாணவர்கள் எல்லாத்துக்கும் நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா? கண்டிப்பா என் ஃபுல் சப்போர்ட் இந்த மாணவர்களுக்கு இருக்கு. இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி எல்லா ஸ்டேட்லயும் சரி அவங்களோட குரலை எழுப்பணும். இந்த நீட்டுக்கு எதிராக போராடணும். டெல்லியில அமைதியான முறையில போராட்டம் நடத்திய ராகுல் காந்தியவே கைது பண்ணிருக்காங்க. இது நியாயம்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கிடையாது. அவங்க அமைதியான வழியில கண்டிப்பா போராட்டம் நடத்தினா வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்க, அதுக்கு பாதுகாப்பு தான் தரணுமே தவிர அதுக்கு ஆப்போசிட்டா வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிப்பா இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு வந்த காரணமே நான் அதுக்கு தான், ஆதரவு தெரிவிக்கிறதுனால தான். ஸோ எனக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் அதனாலே தான் பிடிச்சிருக்கு. முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த மாணவர்கள் 3 நாள் இங்க நடத்துறாங்க. டெல்லியில வந்து இது ஒரு காலமா போய்கிட்டு இருக்கு. இது 3 நாள் மட்டும் இல்லாம இந்த நீட் எக்ஸாம் பேன் ஆகிற வரைக்கும் இதை நடத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு மாற்றம் வரும். மாற்றம்ன்றது ஒரு நாள் இல்ல 2 நாள் வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா அது முடிகிற வரைக்கும் இந்த மாற்றம், இந்த போராட்டம் போச்சுன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். நம்ம கண்டிப்பா ஆதரவு தெரிவிப்போம். நாங்க இப்போ நம்ம நீட் எதிர்க்கிறது வந்து இப்போ நான் டாக்டரோ இல்லை, இங்க இருக்கும் யாருமே டாக்டர் இல்லை, ஆனா அவங்க எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது எங்கேயோ ஒரு மாணவர்களோ எப்படின்னா நீட்னால இறந்தவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்கனாமிக்கலி பேக்வர்டு இருக்கவங்க தான் சாகுறாங்க. இப்போ காசு நிறைய பேர் வச்சிருக்கோங்க, ஏன்னா தற்கொலை பண்ணாங்கன்ற நமக்கு செய்தி கேட்டுச்சுன்னா இல்லவே இல்லை. அனிதாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கிறவங்க அவங்க 2-3 அட்டெம்ப்ட் எழுதுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க, அவங்களோட கனவு போகுது, அதனால அவங்க இருக்கிறாங்க. அதனால நம்ம நீட்டை முக்கியமா. டெல்லியில அமைதியான முறையில போராடிய ராகுல் காந்தியை கைது பண்ணிருக்காங்க சார். இது எந்த விதத்துல நியாயம் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் ஜனநாயகத்தோட முதல் எதிரியே. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியும், யாருமே இல்லைன்றதான். நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டா நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம திரும்பி கேள்வி கேட்டுதான் ஆகும். நம்ம கேள்வி கேட்கலாம், அந்த ஒரு ஆட்சியே தப்பான ஆட்சி, கேட்டா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றது. நம்ம எதிர்க்கும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம், எல்லாருமே நின்றா எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? நாம எதிர்த்து கேட்க வேண்டியது அவங்க உரிமையா இருக்கு. கண்டிப்பா மாணவர்களுக்கு கண்டிப்பா ஆதரவு தருவோம். மாணவர்கள் போராட்டம் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயநலத்துக்காகவும் ஒரு தனிநபருக்கான போராட்டம் கிடையாது. மாணவர்கள் என்னைக்குமே வந்து போராட்டம் நடத்துறது ஒரு அனைத்து எல்லாருக்குமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து மெடிக்கல் படிக்கணும்னு நினச்சி வந்தவங்க கிடையாது. ஆனால் மெடிக்கல் படிக்கணுன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக போராடுறோம். அதுதான் மாணவரோட யூனிட்டி. அது மாணவருக்காக மாணவர் போராட வரதா செய்வாங்க. அதுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கேன். இது வந்து நீட்டு எதிர்ப்புக்கான ஆதரவுன்றதை தாண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கே வந்து பெரும்பான்மையான திருநர் சமூகத்திலேருந்து என்னை போல ஒரு திருநங்கை வந்து இங்கே உட்காந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வெகு சிலரே வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. இது எதுக்காக நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னாக்க, பெருமளவு கல்வி பெற வாய்ப்பற்ற ஒரு சமூகமா, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகமா திருநர் சமூகம் இருக்கு, பால்பன்மை சமூகம் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல எங்கேயோ தப்பி தவறி அக்னின்னு ஒருத்தி வந்து இங்க நிக்கிறேன் அப்படின்னாக்க, என் சமூகத்துக்கு டாக்டர் அப்படின்றது பெரிய கனவு, என் சமூகத்துக்கு இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு பெரிய கனவு, என் சமூகத்துக்கு பள்ளி கல்வியே ஒரு பெரிய கனவு. அப்படின்ற பட்சத்துல நான் இங்க வந்து நிக்கிறேன். திருநர் திருத்த சட்டம் மசோதா வரும்போது திருநர் திருத்த சட்டம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பல தோழர்கள் எங்களுக்காக வந்து நின்னாங்க. அவர்களுக்காக வந்து நிக்கிற பொறுப்பு எங்க இருக்கு. இது அவர்கள் அப்படின்றத தாண்டி என் சமூகம், என் சமூகத்தினுடைய எதிர்காலம், என் சமூக பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய வருங்காலத்துல சிக்கலுக்கு உட்படுத்துற அவங்களுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய கனவுகளை அளிக்கக்கூடிய ஒரு சட்டமாகவும் ஒரு தேர்வாகவும் இருக்குது.
அதற்காக வந்து இங்க நின்றுருக்கேன் நான். நிச்சயமா ஆதரவு தெரிவிப்பேன் நான். இன்ஃபேக்ட் பேன் நீட் அதுதான் என்னுடைய ஒரு இதுவும் கூட. வெறும் ரெசிக்னேஷனோ இல்லைனா இருந்துக்கிட்டு ரெஃபர்மேஷன்ஸோ எனக்கு தேவையில்லை. இந்த எக்ஸாமே வேணாம், தேவையில்லை. இன்ஜினியரிங் நடத்துற மாதிரி நீங்க வைங்க. வேணா சென்ட்ரல் காலேஜஸ்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க நீட் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டா கொடுத்துருங்க. நான் வேணுமா வேணாமாங்கிறத ஸ்டேட் பீப்புள் டிசைட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பா, பிகாஸ் எல்லா விஷயத்துக்குமா இருந்தாலுமே ஆதரவு தெரிவிச்சு தான் ஆகணும். எந்த விதமான அப்ரெஷனாக இருக்கட்டும், எந்த விதமான விஷயமா இருந்தாலுமே வந்துட்டு அஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் நம்ம வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுத்துட்டு தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய அந்த சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இப்போ கொடுக்காம விட்டுட்டோம்னா வந்துட்டு நாளைக்கு சிறுபான்மையாக இருக்க எல்லா மக்களுக்கான குரல்களும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கப்படாதுன்றது தான் வந்துட்டு ஒரு உண்மைன்றது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விதமான அப்ரேஷனுக்கும் எந்தெந்த விதமான வந்து அநியாயமாக நடக்கிற விஷயங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் நம்ம கொடுக்குற விஷயம் தான் வந்துட்டு திங்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச். அண்ட் ஐ பிலீவ் அண்ட் ஐ விஷ் ஃபார் சம் சார்ட் ஆஃப் சேஞ்ச் இன் தி சொசைட்டி அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி கவர்மெண்ட். அதுக்கோசரம் தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக போராடுவோம், மாற்றத்தை எதிர்பார்ப்போம். போலீஸ் வந்து நிறையா மாணவர்கள் அடிக்கிறாங்க. இதெல்லாம் சில பேர் போலீஸானே கூட தெரில கரெக்டாக. ஏன்னா இப்போ நிறையா கையாள் கூலியாள் இப்படி அடியாட்கள் அவங்கெல்லாம் வந்து மாணவர்களை எதிர்க்கிறாங்க. சில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அரசியல்வாதி பார்ட்டிஸாக இருக்கட்டும் அவங்கள எதிர்க்கிறாங்க. எல்லாம் இது பிஜேபியோட இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நீட் எக்ஸாமுக்காண்டி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை போட்டு படித்து என்ன அந்த வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறக்காண்டி இத்தனை நாளாக இருந்து வெயிட் பண்ணி படித்தவங்க எல்லாருமே இந்த இப்போ நடந்துச்சு கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைனால இப்போ கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் ஆனவங்க எல்லாருமே சூசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணவும் இதனால வேணான்னு சொல்லி தான் இந்த நீட்டு தேர்வு தேவையில்லை ரத்து செய்ய சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே மெயினாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாற்றம் வந்து வெளியில இல்லை, ஃபர்ஸ்ட் உள்ளதா இருக்கு. நம்ம பசங்களை வந்து படின்னு சொல்றோமே, ஆனா அவன் எப்படி படிக்கிறான், என்ன படிக்கிறான், படின்னு சொல்றவங்க அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க, அப்ப இருந்த படிப்பு இப்ப இருக்கா, இப்ப இருக்கிற படிப்பு தான் எப்பவும் இருக்குமா, இல்ல இது மாறுமா, இது மாற்றம் தேவையான அவங்க தெரிஞ்சுக்கணும். இங்க யாருக்குமே சொல்ல கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கே யாருக்குமே என்ன ப்ரொசீஜர்னு ஒரு விஷயத்துக்கு சிம்பிளா தெரியல. அப்படி இருக்கும் போது இந்த திணிப்பை வந்து மக்கள் மேலேயோ பசங்க மேலேயோ திணிக்க இப்ப வெடிச்சுட்டாங்க. அதாவது இந்த ஜென்சி தான் இருக்கிறதுலே வேணான்ற விஷயத்தையும் நார்மலைஸ் பண்றவங்க, முக்கியமா இருக்க விஷயத்தையும் நார்மலைஸ் பண்றாங்க. ஸோ இங்கே தேவையானது மாற்றம் தான். அந்த மாற்றம் சரியான மாற்றமா இருக்கணும். நீட் அவசியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால எல்லாரும் இங்கே கூடியிருக்காங்க. நிச்சயமா இந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் இன்னைக்கு 3வது நாளாக கலந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு இருக்கு. டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒரு மிக வீரியமான ஒரு போராட்டத்தை வந்து அங்க இருக்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு மாணவ இயக்கங்கள் பல்வேறு பொதுமக்கள் வந்து அங்க இணைஞ்சு அந்த போராட்டம் நடத்துறாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு வந்து அந்த கோரிக்கையை நம்ம முன் வச்சு கூடுதலா தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா அந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும், என்டிஏவை கலைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை உள்ளடக்கி இந்த போராட்டத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் ஆதரவு தெரிவிக்கணும். எல்லாரும் வாய்ப்பு இருக்கிற தோழர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தை வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பா அவர் தெரிவிச்சு ஆகணுமே. ஏன்னா இத்தனை நாள் வந்து 20 டேஸா வந்து அவங்க வந்து அமைதியா போராட்டம் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அமைதியா போராட்டம் பண்ணவங்க மேல தடியடி நடத்துறதும் ஒரு ஸ்மோக் பாம் வந்து தூக்கி போற சொல்லிட்டு அவ்வளவு இது கூட பண்றாங்களே. அவங்க என்ன அக்யூஸ் தான் பண்றது சொல்லுங்க. டெரரிஸ்ட் மேல பண்ற பாம்னா இவங்க தூக்கி போறாங்க. அந்த பாம்னா எக்ஸ்பீரியான பாம். அது எத்தனை பாம் தூக்கி போறாங்கன்னா அது தூக்கி போறதுனால மூச்சு முட்டல் இதுவாகி அவங்க வந்து கண்ணீர்ச்சல் ஆகி அவங்க வந்து இறந்து போட்டு வாய்ப்பு இருக்கு 90%. அதனால பண்றாங்க. இந்த மாதிரி உள்ள போலீஸ்லாம் பாத்தீங்கன்னா டெல்லியில பேஜஸே இல்ல, நேம் பேஜஸே இல்லாம உட்காந்துருக்காங்க. ஒரு யூனிஃபார்ம் இல்ல, மஃப்டின்னு சொல்லல, மஃப்டி கிடையாது, போலீஸா ஃபர்ஸ்ட் கிடையாது, அப்படி உட்காந்துருக்காங்க உள்ள. அவ்வளவு பண்றக்கும் போது தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் ஒன்றும் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து சரிப்பட்டு வரல. நாங்க வந்து 3 டேஸா பண்ணிட்டு இருவாங்க. நாங்க இன்னும் பண்ணுவோம். மக்கள் எல்லாமே வர சொல்ல எதிர்பார்க்கிறோம். 3 டேஸ் மேல நாங்க வந்து தொடர்ந்து பண்ணுவோம். அங்க ராஜினாமா பண்ற வரைக்கும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்குமே. அவர் வந்து நாங்கள் வந்து பதவி நீங்கணும், நீட் எக்ஸாம் ரத்து செய்யணும். இதான் எங்களுக்கு கோரிக்கை. அங்கே வச்சிருக்க கோரிக்கை சேம் கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் பண்ணித்தான் இருப்போம். நாங்கள் நிறுத்த மாட்டோம். கண்டிப்பா என்னன்னா இது வந்து சிஜேபின்ற ஒரு கட்சி சார்ந்ததா இருந்துச்சுன்னா இவங்க போராட்டம் ஆதரவு தெரிவிக்காம வேணாமான்ற கேள்வி வரும். இது கம்ப்ளீட்லி முழுக்க இளைஞர்களால் முன்னெடுக்கக்கூடிய போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த இளைஞர்கள் உலகம் முழுக்கவே இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோடைய ப்ரொட்டஸ்ட்ன்றது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அங்கேருந்து இவங்க மாறுபட்டு நிற்கிறாங்கன்னா
நாங்க இன்னமும் இந்த அரசாங்கத்தை நம்புறோம், ஜனநாயக வழியில போராடணும்னு நினைக்கிறோம். காந்திய பாதையில ஒரு அமைதியான ஒரு உண்ணாவிரதம் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கும்போது இந்த இளைஞர்களை ட்ரிகர் பண்ணிட்டா, இவங்களை கோவப்படுத்தி பார்த்தா, இவங்களுடைய பெண்கள் மேல புரூட்டாலிட்டி இப்படி நடக்கிறதெல்லாம் பண்ணிட்டா அவங்க வெடிச்சு எழுந்து இன்னும் கலவரத்தை தூண்டுவாங்க, இல்ல பொது சொத்துக்களை சேதப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் தொடர்ச்சியா இப்ப ஈடுபடுறாங்க. ஆனா மறுபடியும் நாங்க அறவழியை தான் போயிட்டு இருக்கோம். என்னன்னா இந்த ஜனநாயகத்து மேல, இந்த சட்டத்தின் மேல இன்னும் ஒரு குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் போராடிட்டு இருக்கோன்றப்ப ஒன்றிய அரசு கொஞ்சமாச்சு செவியரங்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கிறோம், இதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ். ஆனா முதல் கட்டமா இனியாச்சும் இது மாதிரி லீக்கேஜ் நடக்காதது ஒண்ணு. இன்னொன்னு தர்மேந்திர பிரதான் இந்த இடத்துல பழி விலகிறாரு. இது ரெண்டும் முதல்ல அடிப்படையா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பா எடுத்து காட்டுங்க. அப்போ ஒரு நம்பிக்கை வரும்போது இளைஞர்கள் கொஞ்சம் அமைதியாவாங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய இந்த இவங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டாங்க, இந்த ஜென்சிலாம் வந்து அவங்க ரொம்ப ஒரு கம்ஃபர்டான சுச்சுவேஷன் வளர்ந்துட்டாங்க, அதனால இப்படிப்பட்ட அடிச்சா விரட்டி ஓடிடுவாங்க, அதோட அவங்க வரமாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ரீல்ஸுக்காக அப்படி வந்துட்டாங்க, ஒரு ஆக்டிங் இந்த ஒரு பார்வை இன்னுமே இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் தாண்டி இன்னும் நாங்க இளைஞர்களா தான் இருக்கோம். இன்னுமே மாநில பிரச்சனைக்கோ இல்ல மாநில சுயாட்சி சார்ந்தோ என் கல்வி உரிமை சார்ந்தோ பிரச்சனை வரும்போது நாங்க நிப்போன்ற இடத்துல வந்து இங்க நின்றுட்டு கண்டிப்பா ஆதரவு தான் தெரிவிக்கணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப பாலிடிக்ஸ்குள்ள வர்றதுன்றதே பெரிய விஷயம். இந்த மாதிரி இவ்வளவு ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து திறந்து நிக்கிறாங்க அப்படின் போது இன்னுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆமா, இது வந்து ஒரு ரெவல்யூஷன் இல்ல. இத்தனை நாள் இது வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. பட் ஆனா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸா அகைன்ஸ்டா கேள்வி கேட்கும் போது இது ஒரு ரெவல்யூஷன் தானே. இப்போ நேபாளிலே எவ்வளவு சம்பவம் நடந்தது நம்ம பார்த்தோம், அதெல்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷனா சொல்றாங்கல்ல. இப்போ நம்ம ஊர்ல அதை வந்து ஒரு அமைதி போராட்டமா நடத்தும் போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷன். இது நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்பதான் நாளைக்கு வேற எதுனா ஒரு விஷயத்துல வந்தா கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோக்கி கேள்வி கேட்கணும்னு தோணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் பீப்புளுக்கும் அதை நோக்கி கேள்வி கேட்கணும்னு தோணும். அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். இங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இது வெறுமனே நீட் தேர்வு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்திலேயே இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து மற்ற இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆதங்கங்களும் வெடிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. அங்க தேக்கி இருந்த ஆதங்கம் ஏதோ ஒரு இடத்துல வெடிச்சாகணும்ல, அந்த தீப்பொறியா இருக்கணும்ல, அந்த தீப்பொறியா தான் இங்க நீட் இருக்கு தவிர நீட் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்காது. இங்க சிஸ்டத்துக்கு மேலேயே அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மேலேயே, அங்க அரசாங்கத்துடைய ஒரு பாசிசமான அந்த ஒரு இதுக்கு மேலேயும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒட்டுமொத்த ஆதங்கமா தான் இங்க வெடிச்சிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இந்த மாணவர்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா எங்களுடைய உரிமைன்றதை தாண்டி இது ஒரு பேசிக்கான நீட். இந்த பேசிக்கான நீடுக்கு அந்த போராடுறதுன்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய எல்லாருமே கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுனால தான் நாங்களும் களத்தில் இறங்கி போராட வந்திருக்கிறோம். என்ன முழு நேரம் போராட முடியலாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாலையும் சரி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு களத்திலேயே நாங்க நிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க களத்துல போய் உட்காரலனாலும் சோசியல் மீடியால குரல் கொடுக்குறீங்களே, இதனால என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வாயை பொட்டி கொண்டு அமைதியா இந்த பிரச்சனையை பத்தி பேசாம ஒன்றிய அரசுக்கும் சரி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் சரி இதாகிட்டு இருக்காங்க. மெயினா ஒண்ணு சொல்றேன், நீட் எக்ஸாமுக்கு 2வது அட்டெம்ப்ட்ல 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட்டா வந்ததுக்காக 3 பேரை உள்ள விடாம எக்ஸாம் எழுத விடாம பண்ணீங்கல்ல. ஆனா இவ்வளவு பெரிய சிஸ்டம் ஃபெயிலியர் நடந்திருக்கு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தின எல்லா எக்ஸாம்லயும் கிட்டத்தட்ட நிறைய குளறுபடிகள் இருக்கு. அப்படி இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி நடத்தின அந்த இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துப்பா? எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கக்கூடியவரும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. ஆனா உங்களுடைய இந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத, எந்த ஒரு பண வசதி இல்லாத ஒரு சின்ன மாணவர்கள் கிட்ட தான் நீங்க அந்த அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்ப்பீங்க. அதிகாரத்தில் இருக்கவங்ககிட்ட அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்றது ஜனநாயக நாட்டிலையா இல்ல வேற சர்வாதிகார நாட்டிலையா அப்படின்ற கேள்விதான் மறுபடியும் வருது. டெல்லியில அமைதியான முறையில போராட்டம் நடத்திய ராகுல் காந்தியை கைது பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம எந்த விஷயத்தை நம்ம எதிரா போனா ஆப்வியஸா நம்ம அவங்களை வந்து கைது செய்யறதும் நம்மளை முழக்கிறதும் நம்மளை அடிக்கிறதும் தான் இவங்க இதா இருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி அமைதி போராட்டம் பண்ணி அவங்களை கிடைச்சிருக்கு, இது வந்து நல்ல விஷயமே கிடையாது. இது வந்து அநாகரிகமான விஷயம். அவர் வந்து சொசைட்டிக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்காம ப்ரொட்டஸ்ட் நடத்தினாலும் அவங்களை கைது பண்ணது இது ரொம்ப நம்ம தீவிரமா கண்டிக்கக்கூடிய விஷயம். ஆகையால் நம்ம என்ன பண்ணோம்னா, இல்ல இருக்கிற மக்கள் இதை பாக்குறவங்க எல்லாம் ஒன்று கூடி நம்ம இந்த விஷயத்துக்காக போராடும் போது கண்டிப்பா ஒரு உண்மை வெளியே வரும், ஒரு மாற்றங்கள் வரும். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வந்து கைது பண்ணது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒரு அமைதியான முறையில் வந்து போராடுறதுக்கு எல்லா சிட்டிசனுக்குமே இங்கே உரிமை இருக்கு. அது வந்து ஒரு ராகுல் காந்தி ஒரு தலைவர்ன்றதுக்காக சொல்லலை, சாதாரண எண்ணம் போன்ற ஒரு சாமானிய குடிமக்கனுக்குமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 19 32 வரையும் நமக்கு எல்லா ரைட்ஸுமே கொடுத்துருக்கு. ஈக்குவல்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு எல்லா ஆர்டிகலுமே நமக்கு போராடுறதுக்கும் நம்ம கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்குமே இங்கே வந்து சட்டத்துக்கு கீழே நமக்கு அனுமதி இருக்கு. அதை தாண்டி இந்த அரசு வந்து இந்த மாதிரி அடக்குமுறைகளை கையாள்வது
சட்டத்துக்கு எதிரானது, கான்ஸ்டியூஷனை வந்து அவமதிப்பதற்கு சமமான ஒன்றா நான் கருதுறேன். எப்பொழுதுமே மக்கள் விரோதமா ஒரு விஷயம் நடக்கும்போது அதற்கு எதிராக குரல் எழுப்பி எழுச்சி நடக்கும் பொழுது எல்லாமே வந்து இங்கே அந்த குரலை நசுக்கும் விதமாக, அந்த குரலை ஒடுக்கும் விதமாக அவர்கள் மீது வந்து வன்முறையை கட்டவிழ்க்கின்ற ஒரு போக்கு வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. பாஜக அரசுக்கு தொடர்ந்து அந்த போக்கு இருக்குது. அந்த போக்கின் விளைவாகத்தான் வந்து அங்கே வந்து சாலிடாரிட்டி கொடுக்குற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் வந்து வன்முறையை கட்டவிழ்க்கிறாங்க. அடிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு ஒரு வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்கு ராகுல் காந்தி அவர்கள் மீதும். அதை தாண்டி ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் மீதும் வந்து வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்குது. மோசமான தடையடி நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதுவும் லட்டியில வந்து ஆணிகள் வைத்து லட்டியில அடிச்சு வன்முறையை நிகழ்த்தப்பட்டிருக்கு. அங்கு போராட்டம் இருக்க பெண்கள் திருநர்கள் மீது வந்து வல்லுறவுகள் காவல்துறை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று இன்னைக்கெல்லாம் வந்து ஏன் சமூகம் என் திருநர் சமூகத்துல வந்து பல பேர் திரளாக போயிட்டு ஜந்தர் மந்தர்ல இன்னைக்கு போய் உட்காந்துருக்காங்க. நீங்க எங்களுக்காக வராட்டி பரவாயில்ல, நாங்க உங்களுக்காக எப்பயும் வருவோன்ற போக்கு எப்பயுமே திருநர் சமூகத்துக்கு இன்னைக்கு அந்த போராட்ட களம் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு எங்களை முடக்கினாலும் மீண்டும் மீண்டும் இந்த எழுச்சி தொடர்ந்து இருக்கும். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் எழுச்சி இது கிடையாது. இது சரியான அரசியலை புரிந்து கொண்டு சரியான கருத்துக்களை முன்வைக்கின்ற எழுச்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி அது டோட்டலாகவே ஆன்சர். பிகாஸ் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இங்கே வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலி மோர் தென் ராகுல் காந்தி, இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ போலீஸ் வந்து அவங்க மேலே பண்ண லத்தி சார்ஜாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அண்ட் இதெல்லாமே வந்து யாருக்காவது அக்கௌண்டபிலிட்டி எடுக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எதுக்கும் எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எந்த விஷயத்துக்குமே அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பண்ண இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுப்பாங்களான்னு கேட்டால் வந்து அது கொஸ்டின் மார்க் தான். அண்ட் ஆல்சோ என்ன விஷயம் நான் இன்னொன்று சொல்ல வரேன்னா வந்துட்டு, இங்கே அக்கௌண்டபிலிட்டின்னு அந்த டேர்மை கேட்டாலே வந்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? எஜுகேஷன் டேர்மை கேட்டாலும் நீங்கள் பயப்படுறீங்க, அக்கௌண்டபிலிட்டி என்ற டேர்மை கேட்டாலே நீங்கள் பயப்படுறீங்கன்னா அப்போ இவங்கள தான் நீங்கள் எனிமிஸாக பார்க்குறீங்களா? ஐம் டாக்கிங் அபவுட் த சென்ட்ரல். இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேரான முறையில் வந்து கொண்டு போக வேண்டிய விஷயத்த நீங்கள் வந்துட்டு இவ்வளோ அநியாயமாக வந்துட்டு ஒரு சார்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நீங்கள் ஃபேவர் பண்ணி இந்த மாதிரி காண்ட் ஆஃப் எவ்வளோ பீப்புள் தே லாஸ் தேர் லைஃப். ஸோ திஸ் இஸ் சம்திங் டோட்டலி அன்ஃபேர் அண்ட் ஐ விஷ் சம் சார்ட் ஆஃப் சேஞ்ச் ஷுட் ஹேப்பன். இது ஒரு நியாயமில்லாத ஒரு இதுதான். பட் யூஸ்வலாகவே வந்து ஆப்போசிஷன்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதும் அதுக்கு அகெயின்ஸ்டாக ரூலிங் கவர்மெண்ட் பண்ணுறதும் வந்து ஒரு யூஸ்வலான பாலிடிக்ஸ்ங்கிறதுனால இதை நான் வந்து ரொம்ப ஒரு பண்ணாததை பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னால் அது பார்க்க முடியல. யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒன்று நீட்டுங்கிறதால இன்னும் கொஞ்சம் மூர்க்கமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவ்வளவு ஹார்ஷாக ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹி ஷுட் ஹேவ் தட் ரெஸ்பெக்ட். அது இருந்திருக்கணும். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே தான் தெரியுமே, இதை யாருமே யார்கிட்டையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயம் இல்லாத செயல் தான் அவங்க செய்யறாங்க. எதையோ மறைக்க பாக்குறாங்க. அவங்க எதை மறைக்க பாக்குறாங்க, எதுக்கு மறைக்க பாக்குறாங்க நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க ஏதோ ஒரு உள்குத்து வச்சுதான் எல்லாமே பண்றாங்க. ஏன்னா சும்மா உண்ணாவிரத போராட்டம் மட்டும் பண்ணிட்டு இருந்த அவரை வந்து எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னே தெரியாம கடத்திட்டு போற அவசியமும் இல்ல. வந்து அதே மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்க ராகுல் காந்தியை கடத்திட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை, அரெஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. இவங்க பண்றாங்கன்னா பின்னாடி நமக்கே தெரியுதுல ஏதோ இருக்கு. வாயே திறக்கல. இப்போ வரைக்கும் ஒருத்தர் மாத்தி பர்த்டே விஷ் போட்டுக்கிறாங்க, போஸ்டா போட்டுக்கிறாங்க. ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் இல்லை. எல்லாருமே இங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இத்தனை பேர் பணம் இல்லாதவங்க பணம் இருக்கவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இந்தியாவில மட்டுமே மெடிக்கலுக்கு செலவு பண்றது, படிக்கணும்ட்டு ஒரு பையன் மெரிட் இல்லை, ஒரு பொண்ணு மெரிட்ல இல்லைன்னா 50 லட்ச ரூபாலேருந்து குறைஞ்சது 30 லட்ச ரூபாலேருந்து 50 லட்ச ரூபா தொடங்கி 80 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய்க்கு சீட் வச்சுக்க படிக்கிறாங்க. இப்போ அது இல்லைன்றது எல்லாரும் அப்ராட் போறாங்க, அப்ராட் ஓடுறாங்க படிக்கிறதுக்கு. அங்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் தூக்கம் இல்லாம, சமைக்க முடியாம, ஹாஸ்டல்ல ஃபுட்டு சரியில்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு பர்சனலா தெரியும். 2 வருஷம் கழிச்சு நானும் டாக்டருக்கு படிக்க போறேன்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஆனா நான் நீட் எழுத மாட்டேன், ஃபாரின்ல தான் பண்ணுவேன். நான் அங்க பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர மாட்டேன், எஃப்எம்ஜி கூட எழுத மாட்டேன். அது இல்லாம ஜெர்மனு, யூகே எங்க எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் அந்த எக்ஸாம் கஷ்டப்படுறேன்னா அங்க அதுக்கு கஷ்டப்பட்டு நான் டாலர்ஸ்ல சம்பாதிச்சுட்டு போயிருவேன். எதுக்கு நான் இந்த ஊர்ல படிக்கணும், இந்த ஊர்ல எழுதணும்? ராகுல் காந்தி எல்லாருமே போராட்டத்தில் வந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க. ஆனால் அவர் என்ன பேசினாரு பண்ணாரோ அதை அங்கே இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி நடக்குதுன்னா, டெல்லியில் நடக்கிறத பார்த்தோம்னா கவர்மெண்ட் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ ரீல்ஸில் சோசியல் மீடியாவில் தான் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. எந்த நியூஸ் சேனல்லையும் இதை பற்றி பேசவும் இல்லை, இதை பற்றி சொல்லவும் இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டே ரொம்ப தப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது தப்பு தான் அது. ஏன்னா அவரே வந்து போய் இங்கே போனது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா யாருமே போகல. இன்னுமே நம்ம தமிழ்நாட்டில் சிஎம் வாய் திறக்கவே இல்லை. ஆனால் சிஎம் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி காலத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து பிஜேபி தான் கொள்கை எதிர்த்து சொல்லியிருக்காங்க. நீட்டை எதிர்த்து ரொம்ப தீவிரமாக அவரும் சொல்லியிருக்காரு, அனிதாக்காக பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ அவர் வாயை திறக்காதது ஒரு மக்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது.
என் ஃப்ரெண்ட்ஸ் டிவிகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன் வாய் திறக்கலன்னு சொல்லிட்டு. கேட்டதுக்கு திறப்பாங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் திறந்தார் அப்படின்னா தமிழ்நாடே இங்கே கொந்தளிக்கும். தமிழ்நாடு கொந்தளிச்சுன்னா நீட்டுக்கு பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். தமிழ்நாடு மக்கள் கையில் இருக்க போராட்டம் எதுவுமே வந்து இங்கே வந்து சும்மா போனதா சட்டமே கிடையாது. ஜல்லிக்கட்டு ஜெயிச்சாச்சு, அனிதாக்காக பண்ணது ஜெயிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டு அதுவும் அவருக்கு கொண்டாங்க, அதுவும் ஜெயிச்சாச்சு. நிறைய போராட்டம் பண்ணலாம், பட் மக்கள் கையில் தான் இருக்குது. யூத் பசங்க எல்லாம் கிளம்பி வந்தாங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணலாம். அடுத்த ஜென்ரேஷனாக நம்ம பண்ணுறோம், நம்மளுக்காக பண்ணல. அதை ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும் எல்லாருமே. இது அன்ஃபேர் தான் இது சொல்ல போனால். இருந்தாலும் அவருமே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஷ்காண்டி தான் அவரும் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அவருமே ஸ்கூலுக்கு இது காலேஜ் பசங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவரை தூக்கிட்டு போகிறது ராங்காக தான் இருந்துச்சு. ராகுல் காந்தியை வந்து கைது பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 4 இடத்துல ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. இது வந்து ஒரு மக்களுக்கு எதனா ஒரு சம்திங் இடையூறாக இருக்குன்ற பட்சத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. பட் ஆனால் அவர் வந்து சம்திங் ஒரு விஷயத்தை சீக் பண்ணி தான் வந்து போராடி இருக்காரு. அதுக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போது இது அரெஸ்ட் பண்றாங்கன்னும் போது ஒரு விஷயத்தை நீங்க பேசக்கூடாதுன்னு தடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க, நீங்க பேசக்கூடாது, நீங்க இவ்வளவு ஓப்பனா பேசுனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் வரும், அதனால நீங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு எந்த அப்போஸ் பண்ண மாதிரியும் நான் பார்த்ததில்ல. அப்படி ஒரு வேளை அப்போஸ் பண்ணி அவரை கைது பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வேளை அந்த அந்த மினிஸ்டரா யார் அவரு தர்மேந்திர பிரசாத் அவர் வந்து பதவி விலகினாலும் நீட் இப்போ பேன் ஆனாலும் அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு நியாயம் ஒன்று கிடைக்கும். அது வரைக்கும் எனக்கு கேட்டால் இது யூஸ்லெஸ் தான். அவர் கைது பண்ணுவாங்க, அவர் ஒரு ப்ரிவிலேஜாக இருக்காரு, அவர் வந்துடுவார். அவர் ஒரு கட்சிக்காக பண்றாரு. இங்க வந்து மக்கள் வந்து அவங்க வாழ்க்கைக்காக அவங்க குழந்தைகளுக்காக பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது பப்ளிசிட்டி, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வாழ்க்கை இல்லை. அது எப்பவுமே நடக்கிறது தான். ஏன்னா இங்கே வந்து நம்ம மக்களாட்சி நடந்துச்சுன்னா இதை நியாயமா அநியாயமானு கேட்கலாம். நடக்கிறது இங்கே மன்னராட்சியும் சர்வாதிகார ஆட்சின்றதுனால நம்ம அங்கே கேள்வியை கேட்க முடியாது. ஏன்னா நீ கேள்வி கேட்டாலே நீ ஆன்டி நேஷனலிஸ்ட், நீ கேள்வி கேட்டாலே இந்த நாட்டில் நீ இல்லாத ஆளு, நீ வெளிநாட்டுக்காரன். வெளிநாட்டில் நீ இல்லவே இல்லை, நீ ஒரு ஏலியன் சொல்ற அளவுக்கு கூட இங்கே முடியும். ஏன்னா நான் ஓட் ஷோர் பண்ணுவேன், நான் மணிப்பூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நான் பேச மாட்டேன், நான் இங்க கூடிய மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேச மாட்டேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் அவனுடைய பிரச்சனைக்காக, அவனுடைய உரிமைக்காக, அவனுடைய பேசிக்கான அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக அவன் பேசினா அப்படின்னா அவன் பேசவே கூடாதுன்னு நான் கைது பண்ணுவேன். அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்குன்றனால இது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமா எனக்கு இல்லை. கண்டிப்பா நீங்க இப்படித்தானே நடப்பீங்க அப்படின்ற. ராகுல் காந்தியை மட்டும் இல்ல, மாணவர்களையும் வந்து அடிச்சிருக்கிறாங்க, உதைச்சிருக்கிறாங்க. அவங்க கை கால் உடைக்கப்பட்டிருக்குது, மண்டைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த கட்சியை சார்ந்த இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அற வழியில போராடுறாங்க. மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கின்னு, மாணவருடைய எதிர்காலத்தை புரிஞ்சுக்கின்னு போராடி கொண்டிருக்கிறவர்ல இருந்து கைது செய்கிறது என்பது ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு போக்கு. இந்தியா ஜனநாயக நாடு என்று சொல்வதற்கே தகுதியற்ற ஒரு நாடாக இந்த மாதிரியான ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ச்சியா வந்து இருக்கு. ஆகவே ராகுல் காந்தியா இருக்கட்டும், அங்க போராடுகின்ற மாணவர்களாக இருக்கட்டும், தாக்குற கைது செய்கிற ஒன்றிய அரசினுடைய காவல்துறையும் ஒன்றிய அரசையும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டு மாணவர்கள் சார்பா. டெல்லியில அமைதியான முறையில போராடிட்டு இருந்த ராகுல் காந்தியை கைது பண்ணிருக்காங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நியாயமா? அதாவது இது வந்து ஒட்டுமொத்தமா அடக்குமுறை ஏவி விடுறதா நினைக்கிறேன். இப்ப ராகுல் காந்தி மேல நமக்கு 1008 விமர்சனம் இருக்கலாம், என்ன இருந்தாலும் இப்ப அவரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி பிரதிநிதி. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தவரை இப்படி வல்லு கட்டாயமா குண்டு கட்டாக தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் என்ன? ஏன்னா அங்க ஒரு அமைதியான போராட்டம் நடக்குது. இது மூலியமா என்ன சொல்ல வரீங்க? ஒரு எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் நாங்க இப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போவோம், அப்ப நாங்களாம் இப்படி இப்ப அவருக்கே அந்த நிலைமைனா அப்போ ஒரு சாதாரணமான ஆளு, நான் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரணமான ஆளுனா நான் எப்படி தைரியமா துணிஞ்சு போராட்டம் பண்ணுவேன்? அப்ப இப்படி இவரை அரெஸ்ட் பண்றது மூலியமா ஒரு ஜூப் காட்டுறது, இப்படிலாம் காமிச்சா பயந்துருவோம், சாதாரண மக்கள் எல்லாம் போராட வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இப்படி அடக்குமுறை பண்ண மாணவருடைய சக்தி எழுயும். இது இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டமா மாறுற அளவுக்கு கூட இது ஆச்சரியப்படுறது கிடையாது. மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கும். நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை நிறுத்த போறது கிடையாது. அவர் எதிர்கட்சி தலைவர், முதல்ல தமிழ்நாட்டு இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி மேல இப்ப ஆட்சி மாற்றம் அப்படி கட்சி ரீதியாக அங்க மாறுபட்டு இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கிறது தான் சமூக நீதி. அப்ப இன்னுமே எதிர்கட்சி இங்க ஆக்கப்பூர்வமா செயல்பட்டு இருக்கலாம். ஏன்னா இங்க ஒரு மாணவர்கள் போராட்டம் நடக்குதுன்னா எதிர்கட்சி சரியா வேலை பார்க்கலன்றத ஒரு அடிப்படையான குற்றச்சாட்டு இன்னுமே இருக்கு. இன்னமும் தமிழ்நாட்டுக்கு இந்தியா லெவல்ல பிஜேபிக்கு அப்போசிஷனா காங்கிரஸான்னு பார்த்தா பல இடங்கள் அது முரண்பட்டு நிக்குதுன்றதை நாங்க பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல நாங்க ராகுல் காந்தி சப்போர்ட்டா நிக்கிறோம். ஏன்னா மாணவர்களுக்கான போராட்டத்துக்காக வராரு. அப்ப இங்க எதிர்கட்சி தலைவர்களே வந்து சில இடங்கள் அனுமதிக்கப்படுறது இல்ல. இன்னைக்கு பல போராட்டங்கள்ல இன்னைக்கு மணிப்பூர் மாதிரியான மாநிலங்களுக்கு போலான்ற பார்க்கும்போது அங்க அவர் தடுக்கப்படுறாரு. அப்ப
அப்ப அவர் பக்கம் நிக்கிறதா சரியான இருக்கும். இது காங்கிரஸ்ன்ற பிரச்சனை தாண்டி இல்ல, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஒரு எம்பி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அப்ப அவருக்கான உரிமைகள் அங்க மறுக்கப்படுதுன்றப்ப தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்.